காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆடு வீட்டில் இருக்குது. ஆட்டுக்கு வந்து தலை உடைக்க போகிறோம். இப்போ அதான் உடச்சிட்ருக்கோம். இது எப்படின்னா நம்ம வயல் ஓரத்தில் வரப்பு இருக்குது பாருங்கள். அந்த வரப்பு ஓரத்தில் வந்து கூவாப்பு விதை வந்து ஊண்டி விட்டுருக்கேன். இது 3 மாதத்தில் நல்லா தலைஞ்சு வந்துடும். இப்போ அதை தான் நம்ம உடச்சிட்ருக்கேன். இது மாதிரி நம்ம கிராமத்து சைடு எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா வரப்பு ஓரத்தில் தென்னங்கன்று இது மாதிரி ஆடு மாடு திங்கிற மாதிரி தலைங்கன்னு தான் போடுவாங்க. ஏன்னா இந்த மழை காலத்தில் வந்து புல் நம்ம சைடு கிடைக்காது. இது மாதிரி போட்டுட்டோம்னா நம்ம மழை காலத்தில் வந்து இது நம்ம உடச்சி நல்லா கட்டி விட்டோம்னா இது நல்லா சாப்பிடும். இந்த தலை வந்து ஆட்டுக்கு வந்து செம்ம சத்துங்க. அதனால் ஆடு மாடு நிறையா வச்சுருக்கோங்க. வந்து இந்த குவாப்பு செடியை வந்து போடுங்க, விதையாக கிடைக்கிது. அதை வாங்கி வரப்பு ஓரத்தில் இல்லை வாக்கியா ஓரத்தில் வச்சு ஊண்டினீங்கன்னா நல்லா தலைஞ்சு வரும். இது ஆட்டுக்கு வந்து நல்ல சத்து, செம்ம சத்து, தலை சத்து. அதனால் நிறைய ஆடு வச்சுருக்கவங்க வந்து இந்த தலையை போட்டோம்னா நல்லா சாப்பிடுங்க காய்ஸ். அது மாதிரி நம்ம அது மாதிரி தான் போட்டிருக்கோம். வரப்பு ஓரத்தில் தான் போட்டிருக்கேன். நம்ம ரெகுலராகவே இது உடச்சிட்ருக்கோம். ரொம்ப வளர விட்டுறக்கூடாது, நம்ம உடைக்க முடியாது ஏறி. அதனால் ஓரளவு ஒரு 4 அடி 5 அடி இருக்க மாதிரி வளர விட்டுட்டு நல்லா உடச்சி கட்டுமா இது நல்லா அருமையாக தளரும். ஒரு மழை பெஞ்சாலும் சரி, ஒரு தண்ணி லைட்டாக பாஞ்சாலும் சரி, நமக்கு வந்து நல்லா இந்த செடி நல்லா வளரும் காய்ஸ். அது மாதிரி தான் நம்ம இது உடஞ்சிருக்கோம். இப்போ நம்ம ரெகுலராகவே இது உடச்சிட்ருக்கேன். அது மாதிரி அவுத்து செடியும் இந்த வரப்பு ஓரத்தில் போட்டோம்னா இந்த மழை காலத்தில் எந்த காலத்துலேயும் சரி நம்ம வந்து உள்ளே வந்து வேறு பயிர் போட்டாலும் இந்த ஓரத்தில் வந்து இது ஒரு ஊடு பயிர் மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து ஆடு மாடுகள் வந்து உடச்சி நம்ம அழகாக கட்டிக்கலாம். அதனால் அருமையாக இருக்குது காய்ஸ். அது மாதிரி நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வயல் ஓரத்தில் அந்த வரப்பு ஓரத்தில் வந்து ஏதாவது ஆட்டு தீவனம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஊண்டி விடுங்க. நம்ம இந்த வயலுக்கு காய்கறிக்கு தண்ணி பாய்க்கிற மாதிரி இது இந்த ஓரத்துக்கு தனியாக பாய்க்க தேவையில்லை. இது பாயும் போதே இந்த ஈரநப்பில் வந்து அது நல்லா வளர்ந்துடும் காய்ஸ்.